அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், அணி செயலாளர்கள், அணி நிர்வாகிகள் கூட்டம். ஒவ்வொரு கூட்டமும் இது ஒவ்வொரு இடங்களில் வைப்போம். போன ஆண்டு கூட திருச்சியில் வச்சுருந்தோம். இந்த ஆண்டு தேனியில் இருக்கட்டும்னு சொல்லி தேனியில் வச்சுருக்கோம். அதான் 26 தேர்தலுக்கு தயாராவது பற்றிய கூட்டம் தான். தீர்மானங்கள்லாம் போடல. அவர்களுக்கு நிர்வாகிகள், குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், அவர்கள் தானே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் கட்சியை தலைமை தாக்கி வழி நடத்துவார்கள். அவர்கள் 26 தேர்தலுங்கிறது இன்னும் 17 மாதம் தான் இருக்கு, 1.5 ஆண்டு தானே இருக்கு. அதனால அதற்கு எப்படி பணியாற்றணும், கிளை அமைப்புகள் எல்லாம் பலப்படுத்துறது, பூத் கமிட்டிகளை பலப்படுத்துறது, ஒன்றியமாக போய் எல்லா நிர்வாகிகளையும் செயல்பட வைப்பது, அதுக்கான ஆலோசனைகள் வரும். இதுதான் தெரியும் எனக்கு. தேனி பிடிச்ச ஊர். இப்போ கூட எங்கள் வீடெல்லாம் கட்டிட்டு வரல. ஒரு வீடு லீஸுக்கு எடுத்துட்டு ஒரு 3 வருஷமா இங்கே வரணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நம்ம நிர்வாகிகளுக்கு வீடு பார்த்துட்டே இருந்தாங்க, தவிர சரியான வீடுகள் அமையல. இப்போ தேனியில் உங்கள் ஊருக்கே குடி வந்துட்டேன். அதான் மாதம் 2-3 நாட்கள் இங்கே வருவேன். இங்கே ஒன்றும் ஒரே ஒரு பத்திரிகையில் இருந்தாங்க, ஆண்டிப்பட்டியில் போட்டியிட போகிறேன், உசிலம்பட்டில். அப்படிலாம் எந்த முடிவு எடுக்கல. தேனியில் வந்து தங்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போதான் நிறைவேறிட்டு வந்து தங்க. அது 1000 சொல்லுவாங்க. போடி அவர் ஓபிஎஸ் தொகுதி, அதில் போய் அவர் தான் நல்லா சிறப்பான எம்எல்ஏ செயல்படுறாரு. அது தொகுதியை போய் இறங்குதுன்னு சொல்லிட்டு இல்லை. அப்படி நான் தேனி மாவட்டத்தில் போட்டியிடுறதை பற்றியே இன்னும் முடிவெடுக்கல. எங்கே போட்டியிடுறதுங்கிற முடிவெடுக்கல. தேனியில் வந்து தங்கணுங்கிற நீண்ட நாள் ஆசை. அதுக்காக நான் வந்து இப்போ தங்க ஆரம்பிச்சேன். அப்படிலாம் நான் என்னைக்கு நடந்தது. அவங்களுடைய அது விருப்பம். அது வந்து இங்கே கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்கு எனக்கு அளிச்சிருக்காங்க. தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி இந்த ஊரோட எனக்கு ஒரு பிணைப்பு உண்டுன்னு தெரியும் உங்களுக்கு. 99 நான் வெற்றி பெற்றேன், 2004 நான் வெற்றி பெறலையே. இருந்தாலும் 2010 வரைக்கும் இங்கே தானே இருந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமா. அதிமுக விட அதிக வாக்குகள் வாங்கினதுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. வெற்றி பெறணும் அப்படிங்கிற உறுதியோட போட்டிக்கிட்டோம். எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. பணநாயகத்தை ஜனநாயகத்தால் வெல்ல முடியவில்லை என்பதுதான் தெரியுது. சரி, இதுக்கு தகுந்த மாதிரி வருங்காலங்களில் நமது அணுகுமுறையை மாற்றிக்கணுங்கிறது தெரியுது. அதாவது ஜூன் 4க்கு பிறகு அவர் மாற்றங்கள் வரும்னு சொன்னார். இதுல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அழிக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் பொய்ங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கார். அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணும், அவர் டிடிவி தினகரன் பின்னால் எல்லாம் அணிவிப்பாங்க அப்படின்னு சொன்னது வந்து நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னா, அம்மாவுடைய தொண்டர்கள் விரும்புகின்ற தலைமையை யாருங்கிறத இவர் மூலம் அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதுபோல நடுநிலையான மனிதர் டிடிவி தினகரன் அதை செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில அதிமுக தொண்டர்கள் இவர் பின்னாடி திரளுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்கிறேன்.